மக்கள் லைவெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஷோ பண்ணிட்டு கீழே வந்த உடனே பாப்பா பார்த்தீங்கன்னா மம்மி பசிக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரதரோட மரத்தில் வந்து குட்டி குட்டி காய்தாங்க மாங்காய். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸஸ் தான். இந்த மாங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செஞ்சுட்டாங்க அக்கா அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாங்காய் பச்சடி தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வச்சு ஐயோ நம்ம ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குமேனு வாங்க பார்க்கலாம். ஸோ இது எதுவும் பெரிய லெவலில் குக்கிங்கெல்லாம் இல்லைங்க. எண்ணெயை நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயை ஆட் பண்ணிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் தக்காளி இது எல்லாத்தையும் போயிட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி மாங்காவை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். ஸோ இது வந்து ஃபைனல் டச் தாங்க இதோட ஹைலைட்டு. அவ்வளோ சூப்பராக கொண்டா அப்படின்ட்டு இருக்கும். லைக் சப்பாத்தி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை காம்பினேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப 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 யம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மோர் தென் தட் என்னோடய ஃபேன்ஸ் இருக்காங்க இதில். அம்மாக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லவனி அவங்க மம்மிக்கு இது பிடிக்கும். அவங்க சின்னப்போ சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு. எங்கள் மம்மிக்கு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாங்காய் பச்சடி செஞ்சு தாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் செஞ்சு எங்கள் அம்மா எல்லாம் விரும்புகிறாங்கன்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா. சரி வாங்க இப்போ ப்ராசஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா. கொஞ்சம் குக் ஆன உடனே நம்ம இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோம் பார்க்கலாம். மக்கள்ஸ் மாங்காய் இன்னமும் இருந்தது, அதையும் சேர்த்து ஒன்றா பண்ணிடலாங்க. அதையும் கட் பண்ணி போட்டேன். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தக்காளி நான் கிட்டத்தட்ட ஒரு 8 தக்காளிக்கு மேலே லைட்டாக மைல்டாக அரைச்சி போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி போடும் போது இவ்வளோ கிரேவி மாதிரி வராது. அதனால் நான் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மக்கள்ஸ் இப்போ வந்து மஞ்சள் தூள், வெறும் சில்லி பவுடர் காரத்துக்கு, அண்ட் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பவுடர். ஒரு காரம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா அழகாக அள்ளி வாரி போடலாம். ஸோ அள்ளி வாரி போடலான்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். முக்கியமான ஒரு விஷயத்த போடவே மறந்துட்டேன், உப்பு தாங்க. ஸோ அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் உப்பில்லாத பண்றம். அது என்னமோ ஐயோ மறந்துச்சு. மக்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த ஒரு டயலாகை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது தண்ணி ஊற்றிடலாங்க இந்த மாங்காய் வேகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மக்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வெல்லத்தை போடணுங்க. வெல்லம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி. மக்கள் செம்ம கட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி அப்படியே சுட சாப்பாடு